வணக்கம் விவசாய உறவுகளே. உழவில்லையேல் உணவில்லை. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தாய்க்கோழியில் முட்டை அடை வைக்கிறது தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா இந்த இன்குபேட்டர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 100 முட்டை, 50 முட்டை, 200 முட்டை அப்படின்னு அடை வச்சு பொறுக்கி வைப்பாங்க. அப்படியாப்பட்ட இன்குபேட்டருக்கு தேவைப்படுறது ஒரு விஷயங்க, டெம்பரேச்சர் கண்ட்ரோல். என்ன மாதிரியான டெம்பரேச்சரில் வச்சா நம்ம முட்டை வந்து குஞ்சாக மாறும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. இது பேர் பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டேட்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகன்னா, இந்த இன்குபேட்டரில் மெயினான ஒரு விஷயங்க இது. இதுதான் நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது மெயினாக நம்மளுக்கு தேவைப்படுறது. இது வந்து அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், அப்புறம் லோக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் இது கிடைக்குங்க. இது கூட வந்து ஃபீமேல் கனெக்டர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் நான். இது எதுக்காகன்னா, நம்ம 12 வோல்ட் அடாப்டரும் ஒன்று தேவைப்படுதுங்க. அந்த அடாப்டரில் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அடாப்டரோட அந்த பின்னு ஒன்று இருக்கும் லாஸ்ட்டில், அதை கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ப்ளஸ் மைனஸ் ஒயர் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து ஃபீமேல் கனெக்டர்னு ஒன்று கூடயே வாங்கிட்டு வந்துட்டேங்க. அது ஒரு 10 ரூபா தான். அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இதை கழட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதில் 4 பாயிண்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜிஎன்டி அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். ரெண்டாவது வந்து ப்ளஸ் 12 வோல்ட்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் K1 KO இப்படின்னு 4 போர்ட் இருக்குங்க. இதில் 4ல் தான் நம்ம வந்து ஒயரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜிஎன்டி இருக்குங்களா, ஜிஎன்டி ப்ளஸ் 12 வோல்ட், இது ரெண்டுத்துலேயுமே ப்ளஸ் ஒயரை மைனஸ் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கணும். அதாவது அந்த ஃபீமேல் கனெக்டர் இருக்கீங்களா, அந்த ஃபீமேல் கனெக்டரோட ப்ளஸ்ஸை எடுத்து இந்த ஜிஎன்டியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 12 வோல்ட்டில் வந்து மைனஸ் ஒயரு, இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அடாப்டர் இருக்கீங்களா, அதை வந்து ஃப்ளக் பாயிண்டில் சொருவிட்டு நீங்கள் எடுத்து இந்த ஃபீமேல் கனெக்டரில் பிளக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியும். கனெக்ஷன் கரெக்டாக கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு தெரியும். இது வந்து கனெக்ஷன் நீங்கள் மாற்றி கொடுத்துட்டா எந்த போர்டு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது, வெடிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, நல்லா தாங்க இருக்கும். நீங்கள் கனெக்ஷன் இன்னும் ஒர்க் ஆகாது, டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறமா நீங்கள் கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தாங்க இந்த டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் கனெக்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள், அங்கே ஒர்க் ஆகுது. நான் வந்து இப்போ அந்த ஒயர் வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு வந்து ஒர்க் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் நம்ம ஆன் பண்ண உடனே இப்படி தான் ஒரு டெம்பரேச்சர் காட்டும். ஆன் பண்ண உடனே அதுக்கப்புறமா தான் அதில் போயிட்டு தான் நம்ம வந்து டெம்பரேச்சரை செட் பண்ணணும். இப்போ நான் கையில் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து சென்சார்னு சொல்லுவாங்க. இதுதான் ஹீட்டை வந்து சென்ஸ் பண்ணி எவ்வளோ இருக்குது டெம்பரேச்சர் அப்படின்ட்டு இந்த டிஜிட்டல் மீட்டரில் நம்மளுக்கு காட்டுங்க. இப்போ என் கையில் நான் பிடிச்சிட்டு இருக்கேன், பார்த்தீங்கன்னா ஏறிச்சு, இப்போ அப்படியே குறைஞ்சிச்சு. இப்போ கனெக்ஷன் கொஞ்சம் லூஸ் கனெக்ஷன் ஆயிடுச்சு, அதனால தான் விட்டு விட்டு எரியுது. இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாங்க. ஃபஸ்ட்டு அதில் பிஓ அப்படின்னு வருங்க. அந்த பிஓவில் ஹீட்டை போயிட்டு செட் பண்ணணும். ஹீட்டு தான் நம்மளுக்கு மெயினே. நம்ம ஹீட்டு தான் வைக்க போகிறோம், ஏன்னா முட்டை பொரிக்கிறதுக்கு ஹீட்டு தானே தேவைப்படுது. அதனால சி, ஹெச்ன்னா ஹீட்டு, சின்னா கூல். அப்போது இதை ஹெச் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா P1 அப்படின்ட்டு வருங்க. அதை நீங்கள் செட் பண்ண ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ண உடனே ஒரு டெம்பரேச்சர் காட்டுறீங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 37.5 இதுக்கான டெம்பரேச்சர், அதாவது முட்டை பொரிப்பதற்கான சரியான டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 37.5ங்க. அதை செட் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிஓவில் போனீங்களா, பிஓவில் போயிட்டு ஹெச்சை செட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது வந்து P1ன்னு வரும். அந்த P1 அதை வந்து 37.5 இப்படி செட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிறது மோட் பட்டனுங்க. அந்த மோட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது செட் ஆகிடும். அதாவது செட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்ட்டு 3 பட்டன்ஸ் இருக்கும். அந்த 3 பட்டன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா P1 அதில் வந்து 2.0, அதாவது 2.0 இருக்குங்களா, அதை வந்து 0.3 நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். அதாவது இந்த டெம்பரேச்சர் வந்து 3க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. 35 வச்சுருக்குங்களா, 37.5 வச்சுருக்குங்களா, 37.8 போனால் ஆஃப் ஆகிடுங்க. ஏன்னா டெம்பரேச்சர் ஹை ஆகும்போது ஆஃப் ஆகிடும். அதுக்கான செட்டிங் தான் அந்த இது. அடுத்தது P2 போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். இப்போ அதுலேருந்து மைனஸ் பண்ணணும். கரெக்டாக 37 நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ 37 செட் பண்ணிங்கன்னா P2வில் வந்து 37 செட் பண்ணிங்கன்னா 37 வந்துச்சுன்னா உடனே ஆன் ஆகிடுங்க, பல்பு ஆன் ஆகிடும். 38, அதாவது 37.8 போயிடுச்சிங்கன்னா உடனே வந்து பல்பு ஆஃப் ஆகிடும். இதுதான் கரெக்டான டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம இந்த தெர்மோஸ்டேட்டில் இந்த மாதிரி டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக பல்பு ஆன் ஆகிடும், ஆஃப் ஆகிடும். அந்த ஹீட்டுன்றது கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் P3யில் போனீங்கன்னா அதில் -50 அப்படின்றத மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் ஆல்ரெடி -55 கிட்ட இருக்கும். நம்ம வந்து -50 வந்து செட் பண்ணிங்கன்னா போதும். P3 போயிட்டுங்களா, அதில் செட் பட்டன் அழுத்திங்கன்னா 55 இருக்குதா மைனஸ்,
-50 வச்சுங்க. இது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. P3ல செட் பண்ண வேண்டியது -50. நான் எல்லா டெம்பரேச்சரும் வந்து சைடில் வந்து டிஸ்பிளேல காட்டுறேங்க. அதை பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து என்ன டவுட்டோ அதை வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேங்க. ஏதாச்சும் பர்சனலாக உங்களுக்கு தேவைனாலும் என் காண்டாக்ட் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணால் கூட நான் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவேன். நான் இது வந்து ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் ப்ளஸ் எல்லாம் போகவே போகலங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கப்புறமா இது மைனஸ் மட்டும் தான் இருக்கும். மைனஸில் மட்டும் தான் இருக்கும். ப்ளஸில் போனால் 14 வரைக்கும் போதுங்க. அதுக்கப்புறமா போகல. நான் செக் பண்ணிட்டேன். நீங்கள் -50 வச்சுக்கோங்க. இப்போது நம்ம PO பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் P1 P2 பார்த்தாச்சு, P3யும் பார்த்தாச்சு. மறுபடியும் அவங்க பார்த்தீங்கன்னா P1 P2 P3 அப்புறம் P4 பார்த்தீங்கன்னா 00 இருக்கும். அதை அப்படியே செட் பண்ணிங்க. மோட் பட்டன் இருக்கும், அதை கொடுத்து அப்படியே ஓகே பண்ணி அடுத்தது பார்த்தீங்கன்னா P5க்கு பண்ணணும். நம்ம P5யும் வெறும் 0 தாங்க இருக்கும். அதையும் நம்ம வந்து மோட் பட்டனில் செட் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது P6 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆஃப்னு இருக்கும். அதையும் வந்து ஆஃப்லேயே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இவனை செட் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா செட் பட்டன் அழுத்திங்க. 6 வந்துன்னா ஆஃப்னு இருக்கு. அவ்வளோதான். செட் பட்டன் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், ஓகே ஆகிடுங்க. இவ்வளோ தாங்க, வெரி சிம்பிள். இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து நம்ம செட்டிங்ஸ் வைக்கிறது. மறுபடியும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்க. நானே நிறைய வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னை இன்குபேட்டர் செய்யணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இந்த இன்குபேட்டர் வந்து செய்யறதுக்கான முதல் படி தான் இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர்ஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் செட் பண்ணேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஆனால் இதே லோக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதை அங்கேயே செக் பண்ணி வாங்கிட்டு வரலாம். நான் அப்படி தான் செக் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா இங்கே டெம்பரேச்சரை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மறுபடியும் முதல்லேருந்து நான் வந்து செக் பண்ணிக்கிறேன், கரெக்டாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு. நான் இந்த டெம்பரேச்சர் செட் பண்ணுறது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா, நான் ஃபஸ்ட் டைம் இதை செட் பண்ணுறேங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்றது தான் இது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து கோழி சம்பந்தமானது, விவசாயம் சம்பந்தமானது, மாடி தோட்டம் சம்பந்தமான வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் வந்து வந்துட்டே இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் வீடியோ மேக் பண்ணி போடுறதில்ல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 30 முட்டையிலேருந்து 100 முட்டை வரைக்கும் நம்ம இன்குபேட்டர் வந்து செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குங்க. இதுக்கப்புறமா நிறைய இன்குபேட்டர் வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் தொடர்ந்து. யாருக்கெல்லாம் இன்குபேட்டர் வேணுமோ, அதாவது உங்களால் செய்ய முடியல, எனக்கு வந்து இன்குபேட்டர் வேணும், 100 முட்டை வைக்கணும், 50 முட்டை வைக்கணும் அப்படின்றவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட இன்குபேட்டரை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து டெலிவரி பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.